இதற்கிடையே கிடைக்கப்பெற்ற ஒரு அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 7 பயங்கரவாதிகள் தாக்கி அழிக்கப்பட்டதோட வீடியோவானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. முன்னதாகவே காஷ்மீரின் சம்பா பகுதியில் 7 பயங்கரவாதிகள் தாக்கி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. தற்பொழுது அது தொடர்பான அந்த வீடியோ வெளியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அதைத்தான் நம்ம திரையில ஒரு சைடில் நம்ம பார்த்துட்டு வரும். 7 பயங்கரவாதிகள் தாக்கி அழிக்கப்பட்டதனுடைய வீடியோ ஆதாரமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதை நாம் காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அத்துமீறலில் ஈடுபட்டு பாகிஸ்தானியர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்ததை தகர்க்கும் விதமாக இந்திய ராணுவத்தினர் தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக 7 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக முன்னமே செய்தி வெளியாகி இருந்தது. தற்பொழுது அது தொடர்பான வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் நாம் தற்பொழுது திரையில பார்த்துட்டு வரும். இது குறித்த விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். முன்னதாகவே 7 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக நமக்கு செய்தி வெளியாச்சு. அந்த பயங்கரவாதிகள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறதா? தற்போது வெளியாகி இருக்கும் இந்த வீடியோ தொடர்பான விவரங்களையும் நீங்க வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சம்பா அப்படிங்கிற ஜம்முவில் இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதிகளில் ஊடுருவ முயன்ற 7 பயங்கரவாதிகள் அவர்கள் அந்த கொல்லப்பட்டதற்கான வீடியோ காணொலி என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தொடர்ந்து ராணுவம் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தான் நேற்றைய தினம் பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதலை என்பது நடத்தியது. தொடர்ந்து அந்த பாகிஸ்தான் எல்லை ஒட்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் வழியாகவும் ஊடுருவி தொடர்ந்து பாகிஸ்தான் போர் ஒப்பந்தத்தை மீறி தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த நிலையில தான் இந்த எல்லை கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சம்பா என்கின்ற பகுதி வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற 7 பயங்கரவாதிகளை அழித்ததற்கான காணொலி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் அவர்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது குறித்தான விவரங்கள் தற்பொழுது வரை கண்டறியப்படவில்லை. தொடர்ந்து இந்தியாவுடைய எல்லை கோட்டு பகுதிகளில் ஊடுருவ முயன்ற 7 பயங்கரவாதிகளோட துல்லியமாக தாக்கி இந்திய ராணுவத்தினர் தற்பொழுது தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கும் ஊடுருவ முயன்ற 7 பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியோடு தாக்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு காணொலி என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த எல்லைக்கோட்டு பகுதிகள் தான், அதாவது ஜம்மு, சம்பா, கதுவா, பூச், ராஜோரி, உதம்பூர், பாரமுல்லா ஆகிய பகுதிகளில் தான் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வந்தது. நேற்றைய தினம் கூட இந்த ஜம்மு, அதே போல அக்னூர், பாதன்கோட் ஆகிய பகுதிகளில் தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இந்த ட்ரோன் தாக்குதலை என்பது தொடங்கியது. அந்த வகையில் இந்த எல்லை கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய பகுதியிலான சம்பா பகுதிகளில் தற்பொழுது அதன் வழியாக ஊடுருவ முயன்ற 7 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதற்கான காணொலி என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. 7 பயங்கரவாதிகளையும் இந்திய ராணுவம் துல்லியமாக தாக்கி அந்த காட்சிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.